40லேருந்து 48 நாளுக்குள்ள நம்ம உடலுக்குள்ள ஒரு சுழற்சி நடக்குது. ஏதோ ஒரு பயிற்சி கொண்டு வந்தாலும், ஒரு மருந்து தன்மை கொண்டு வந்தாலும், நம்ம உடல்ல அது ஒன்றா போய் அது ஒரு பலன் கொடுக்கணும்னா 40லேருந்து 48 நாள் டைம் அது எடுக்கும். இந்த சுழற்சி உணர்ந்து நாம் கொஞ்சம் செயல்பட்டா நம்ம ஆரோக்கியம், மனநிலை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது புரிஞ்சுதான் இந்த ஆயுர்வேதத்தில், சித்த வைத்தியத்தில், உலகத்தில் பலவிதமான நாட்டு வைத்தியத்தில் எல்லாமே இந்த 40 நாள் இல்லை 48 நாளுன்னு ஒரு தன்மை இருக்குது. இதில் ஒரே ஒரு தடை என்னன்னா, இந்த மாதிரி வைத்தியம் நாம் பண்ணிக்கணும்னா நாம் கொஞ்சம் உடல் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சு மருந்து எடுக்கிற தேவை இருக்கும். இது முக்கியமாக எதுக்கு இந்த ஆயுர்வேதத்தில் இந்த நாட்டு மருந்தில் மட்டும் இது சொல்லுவாங்க, ஆனால் அலோபதியில் இப்படி இல்லையேன்னு கேட்டால், அலோபதிக் மெடிசன்ன்றது எல்லாமே கெமிக்கல் பேஸ்டாக இருக்குது. ஒரு கெமிக்கல் எடுத்து நாம் ஆரோக்கிய நிலைக்கு வந்தால் ஏதோ நமக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கிறப்போ எடுக்க தேவை இருக்குது. ஆனால் எப்பவுமே அது எடுக்கிறது ஒரு நன்மை வராது. எந்தெந்த நாள் நம்ம உடல் எந்தெந்த மாதிரி நிலையில் இருக்கிறது அன்றது நாம் கவனிக்கிற ஒரு சக்தி நாம் பிரதியொரு மனிதனை உருவாக்குனா, மறைந்தில்லாமையே அந்த சுழற்சி கவனித்து எந்தெந்த நாள் இந்த பயிற்சி பண்ணிக்கணும், எப்படி இருக்கணும், எப்போ என்ன சாப்பிடணும் என்ற கவனம் நாம் கொண்டு வந்துட்டாலே ஆரோக்கியன்றது தானாகவே நாம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.